இன்றைக்கி கோழி குழம்பு எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க. அதில் அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் சோம்பு, சீரகம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி எல்லாம் போட்டு வதக்கிட்டு அது கூட 2 பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணது அதையும் நறுக்கி போட்டுக்கோங்க. அது வேகிறதுக்கு தகுந்தாப்பில் கொஞ்சம் மஞ்சள்தூள், உப்பு போட்டு அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அது கூட 4 தக்காளி அதையும் பொடிசாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி நல்லா குழஞ்சி வந்ததும் அது கூட நம்ம எடுத்து வைக்கிற சிக்கனை போட்டு அந்த சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு அதையும் நல்லா பிரட்டி விடுங்க. பிரட்டி அதை மூடி போட்டு மூடி வச்சிங்க அப்படின்னா அது நல்லா வெந்துட்டுருக்கும். அது வரதுக்குள்ளேயும் நம்ம இன்னொரு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு நம்ம வீட்டில் வச்சுக்கிற மசாலா பொடி பார்த்திங்களா, அது 2 டேபிள் ஸ்பூன் போட்டு அதையும் லைட்டாக சிம்மில் வச்சுட்டு அடுப்பில் சிம்மில் வச்சுட்டு லைட்டாக வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், சிக்கன் நல்லா வெந்திருக்கு. அந்த சிக்கன் கூட நம்ம வதக்கின அந்த மசால் பொடியை அதையும் போட்டு நல்லா பிரட்டி விட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி அந்த சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு மூடி போட்டு சிக்கன் நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா வெந்து வரட்டும். வெந்து திறந்து பாருங்கள் எப்படி வெந்திருக்கு அப்படின்ட்டு. இப்போது அதை சப்பாத்தி கூட சாதத்து கூட சேர்த்து சாப்பிட்றோமா நல்லாயிருக்கும். நீங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.